செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ப்ளீச். ப்ளீச் அப்படின்னு சொன்னாலே பயப்படாதவங்களே கிடையாது. எல்லாருக்குமே ப்ளீச்னால் ஒரு பயம். ஏன்னா அது கெமிக்கலாக இருக்குமா, நம்மளோட ஸ்கின்னை வந்து பேர்ன் பண்ணிவிடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அது நியாயமான பயம்தான். ஏன்னா கெமிக்கல் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்கும். அதனால நம்ம ப்ளீச் எப்படி சேஃபாக பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம அவங்களுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் டேண்டாக இருக்குது, வெயிலில் போய் கருத்துருக்காங்க. அதனால் எப்படி இவங்களை கொஞ்சம் பிரைட்டராக காட்டலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப சேஃபானது விட்டமின் சி ப்ளீச். அதை எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் போடுறது க்ரீம். இந்த க்ரீம் வந்து அவங்களுடைய ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த க்ரீமை ஃபுல்லாக அவங்களுடைய எங்கெல்லாம் நம்ம ப்ளீச் போட போகிறோமோ அந்த இடத்துல எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். க்ரீம் நல்லா உள்ளே போகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இது ஒரு ப்ரொடெக்ஷன், அவங்களுடைய ஸ்கின்க்கு நல்ல ப்ரொடெக்ஷன். கண்ணுடைய அடிப்பகுதியில் ப்ளீச் போட முடியாது, ஏன்னா அந்த இடம் ரொம்ப ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஏரியா. அதனால் மற்ற இடங்கள்லாம் கழுத்தில், காதிலெல்லாம் நம்ம நல்லாவே போடலாம். இவங்களுக்கு இந்த வாய்க்கிட்ட கொஞ்சம் ஹேர்ஸ் இருக்கிறதுனாலையும் அந்த ஸ்கின் கொஞ்சம் டேன் ஆகிருக்கிறதுனால டார்க்காக தெரியுது. அதனால் ப்ளீச் போடும்பொழுது நல்ல சேஞ்சை நம்ம பார்க்க முடியும். இது ஒரு நியூ அண்ட் யூனிக்கான ப்ளீச். இது வந்து ஜெல் பேஸில் இருக்குது, க்ரீம் பேஸில் இல்லை, ஜெல் பேஸில் இருக்குது. அதனால் ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஜஸ்ட் ரொம்ப கொஞ்சம் தான் தேவை. ஒரு ஃபேஸ்க்கு வந்து 2 ஸ்பேட்டுலா அளவு தான் தேவை. அதே மாதிரி அடுத்ததான் நான் அதில் யூஸ் பண்ண போகிறது ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆக்டிவேட்டர், அவ்வளோதான். ஒரு பிஞ்ச், மிஞ்சி போனால் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு வேணும்னா 2 பிஞ்ச், 2 சிட்டிகைன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி. அதே மாதிரி ரொம்ப குறைவான அளவு விட்டமின் சி க்ரீம். விட்டமின் சி க்ரீம். ஸோ இப்போ எல்லாமே போட்டிருக்கோம். இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ப்ளீச், ஆக்டிவேட்டர், விட்டமின் சி 3 போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸில் போட போகிறோம். போட்டதே தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஜெல் பேஸில் இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியாது. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக மாறும். நார்மலாக ப்ளீச்னால் கண்ணிலேருந்து தண்ணியாக வரும், கொஞ்சம் பயமாக இருக்கும் எல்லாருக்குமே. பட் இதில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் சாஃப்டாக இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ எந்த ஏரியாவில் கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு ஹேர் இருக்கோ அந்த ஏரியாவில் 2வது கோட் நம்ம போடுறோம். அப்சார்ப் ஆக ஆக 2வது 3வது கோட் போட்டிருக்கோம். ப்ளீச் போட்டு டைம் ஆயிடுச்சு. இப்போ அதை ப்ளீச்சை லைட்டாக மசாஜ் மாதிரி செஞ்சு அப்புறம் எடுக்கிறோம். அவங்களுடைய ஸ்கின் எவ்வளோ ப்ளம்ப் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா விட்டமின் சி நம்மளுடைய சருமத்துக்கு ரொம்ப நல்லது. அதை இந்த ப்ளீச்சில் கலந்ததுனால இந்த ஸ்கின்னையும் நல்லா பிரைட்டன் பண்ணியிருக்கு. லைட்டாக மசாஜ் பண்ணுறோம். ஸோ ப்ளீச்சோட ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ், ஹார்ஷ் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் லைட்டாக அவங்களுடைய ரோமங்களுடைய கலரை அது மாற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்கின்னை நல்லா அது ஷைன் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப டல்லாக
லைஃப்லெஸ்ஸாக இருந்த ஸ்கின்னுக்கு கூட நல்ல ஒரு சேஞ்சு கொடுக்கும். ஸோ ஃபுல்லாக அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம இந்த மசாஜ் மாதிரி பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு வாய்க்கிட்ட தான் கொஞ்சம் டார்க்காக தெரியும், அந்த இடத்துல நல்லாவே மசாஜ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சேஃபாக எஃபெக்டிவான ஒரு ப்ளீச்சை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஃபுல்லாக அவங்க ஃபேஸ் நல்லா துடைச்சிட்டு ஃபைனலாக எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த எபிசோடில் நம்ம முதல்ல கலைவாணியோட ஃபேஸ் பார்த்துருந்தோம். கொஞ்சம் டல்லாக இருந்தது, ஏன்னா அவங்க வந்து ப்ளீச்லாம் எதுவுமே செய்யலை. அவங்க ஃபேஸ்க்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் அவங்க செய்யலை, அதனால் கொஞ்சம் டல்லாக இருந்தது. இப்போ அந்த ஜஸ்ட் ஒரு விட்டமின் சி ப்ளீச் மட்டும் பண்ணதில் அவங்க எவ்வளோ பிரைட்டாக இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அது ரொம்ப கிராஜுவலாக ஃபேர் ஆகுது, ரொம்ப இமீடியட்டாக இந்த ரோமங்கள்லாம் கலர் மாறாமல் ஸ்லைட்டாக ரொம்ப கிராஜுவலாக ஆகிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும்போது கலைவாணியோட ஃபேஸ் கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சது, ஏன்னா அவங்களுடைய சருமத்தில் ரோமங்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் ப்ளீச்னால் பயந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சேஃபாக விட்டமின் சி ப்ளீச் பண்ணி அவங்களுடைய ஃபேஸை நல்லா பிரைட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப சேஃபான ப்ளீச், நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். என்னோட ஃபேஸ்க்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக எது பண்ணாலுமே வந்து செட் ஆகாது. மெயினாக வந்து ஃபேர்னஸ் கொடுக்கறதுனா அது ஏபிசி ஜூஸ் தான். காலையில் ஏர்லி மார்னிங் வந்து நல்லா கீ வந்து ஹீட் பண்ணி அது ஒரு